நம்முடைய பிதாவாகிய கடவுளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவினால் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய தோற்றங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் இளைஞர் இயக்கத்தின் சார்பாக இந்த வருகையின் நாட்களிலே இளம் குருமார்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு எளிமையான தெய்வ செய்தியை இந்த சிறிய வீடியோவின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வது நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய விருந்தகர் கிறிஸ்தவர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே நாம் அடிக்கடி அநேக காரியங்களை தியானிப்போம். இப்பொழுதும் மத்திய சுவிசேஷ புத்தகத்திலிருந்து ஒரு இரு வசனங்களை வாசித்து நாம் அதன் பெயரை தியானம் செய்யலாம். அது மத்திய எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். மத்திய 11:2-3 வசனங்கள். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீதானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்திலே கேட்கும்படி அனுப்பினார். ஜெபம் செய்வோம். எங்களோடு இரும் எங்கள் நேச கர்த்தரே. தேவரீர், இந்த உலகம் இருள் சூழ்ந்தது, இருளினால் மூடப்பட்டது. ஆனால் நீர் எங்களோடு இருக்கும்படியாக இந்த உலகத்திற்கு ஒளியாக, ஜீவ ஒளியாக எங்கள் மத்தியிலே நீர் வந்தீர். எங்கள் மத்தியிலே இருந்த இறந்த காலங்களை மாற்றினீர். நிகழ்வாக, உயிராக யாவையும் எங்களுக்கு கொடுத்தீர். நன்றி செலுத்தி இப்பொழுதும் இந்த உயிரை காத்துக்கொள்ளும்படியாக உங்களுடைய வருகைக்காக எதிர்நோக்கி வாஞ்சியுடன் காத்திருக்கிற மக்களாக நாங்கள் வாசித்த இந்த வசனங்களை தியானிக்கப் போகிறோம். திவ்ய பிரசனம் மாறாத தயவு அன்பு எங்களோடு இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதல் எங்களோடு இருக்கட்டும். உடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். வருகிறவர் நீதானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாணவர்கள் வரும்போது நம்முடைய இருதயத்திலே ஒரு விதமான மற்றற்ற மகிழ்ச்சி என்பது மற்றற்ற மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டவங்க வராங்க, அது ஆசைப்பட்டவங்க வரப்போறாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அதிலே நிலைத்திருக்கிறதா? உண்மையாகவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக சந்தோஷத்துடன் காத்திருக்கிறோம். சந்தோஷத்துடன் அவரை வரவேற்க தயாராகிருக்கிறோமா? அல்லது வருஷம் இந்த 25ஆம் தேதி டிசம்பர் 25 வேத கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. அது இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு சொல்றாங்க. அவர் ஏழ்மையின் குளமாக பிறந்தார்னு சொல்றாங்க. அவர் சத்திரத்தில் இடம் இல்லாமல் மாட்டு முட்டாயில முன்னணியில் கருத்திருக்க வச்சாங்க. அங்கே இருந்த மேய்ப்பர்கள்லாம் அவர் வந்து பார்த்தாங்க என்றெல்லாம் நாம் வருஷம் கேட்கிற ஒரு காரியம். ஆனால் இவர் ஏன் வர வேண்டும்? வருகிறவர் இவர் யார் என்று யோவான் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதில் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிக்கும் பொழுது யோவான் கேட்ட கேள்விதான். ஒவ்வொரு ஆரம்பத்திற்கும் ஒரு ஊந்துகோல் இருக்க வேண்டும். ஏதோ ஒன்று நாம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஊந்துகோல் இருக்கும். ஊந்துகோல் இல்லாமல் நம்ம எந்த விதமான காரியத்தையும் செய்ய போவது கிடையாது. எடுத்துக்காட்டு சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் எதற்கு வேலைக்கு போக முடியும்? எதை நம்ம ஊந்துகிறது? இந்த வாழ்க்கை நன்முறையிலே வாழ வேண்டும் என்ற ஒரு ஊந்துகோல். நன்முறையிலே நல்லா சாப்பிடணும், அது ஒரு ஊந்துகோல். நமக்கு வேண்டிய காரியங்களை நாம் வாங்க வேண்டும், அதற்காக உழைக்கணும் என்ற ஊந்துகோல் இருக்கிறது. அதுபோலதான்
இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு ஊன்றுகோலாக யோவான் இருக்கிறார். யோவான் அவர் செய்த காரியத்தை, அவர் செய்த ஊழியத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அவர் எல்லோருக்கும் ஞானஸ்தானத்தை கொடுத்து ஆயத்தப்படுத்துகிறார். இதுக்கு முன்னாடி நம்ம ஞானஸ்தானத்தை குறித்ததான காரியத்தை நாம் பார்த்துக்கிறோமா? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவ்வளவு விவரமாக இருக்கிறதா? ஞானஸ்தானம் பெற்றார்களா? ஞானஸ்தானத்தை குறித்து அநேக நமக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் யோவான் ஸ்தானம் தான் அந்த ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆரம்பம் என்று ஒரு ஊன்றுகோலை கொண்டு வருகிறார். ஏன் அந்த ஞானஸ்தானம் ஒரு ஆரம்பம்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறவனமாக, ஒருவன் தண்ணீரினாலும் ஆவினாலும் பிறவாவிடில் அவனுக்கு என்னிடத்தில் இடமில்லை என்று கூறுகிறார். அப்போ ஆரம்பம் எதுவாக இருக்கிறது? ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வதற்கு ஒரு ஊன்றுகோலாக, அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் யோவான். யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்துக்கு பிறகுதான் நம்ம பார்க்கிறோம், பைபிளில் புதிய ஏற்பாட்டு ஃபுல்லாக ஞானஸ்தானத்தை குறித்து அநேக ஞானஸ்தானம் பெற்றார்கள், எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அவரிடத்தில் தான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார். அவருடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்காக, தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவர் வந்து யோவானிடத்தில் ஞானஸ்தானம். இப்போ வருபவர் நீதானா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு பிடிச்சமானவங்க வரும்போது ஒரு தனி சந்தோஷம் வர மாதிரி இயேசு கிறிஸ்து வருவதை எத்தனை பேர் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள்? இயேசு கிறிஸ்து வருவதை எத்தனை பேர் சந்தோஷத்துடன் வரவேற்றார்கள்? பைபிள்லே அப்படி இல்லை. பைபிளில் எங்கேயாவது இயேசு கிறிஸ்து வந்ததை மனமகிழ்ச்சியோடு மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்றது? அவர் வந்ததை பல குழந்தைகள் சாகடித்து தான் அவர் வந்தார். அவர் பிறந்தது வளர்ந்ததே ஒரு ஆச்சரியத்துக்குரிய காரியம். ஏனென்றால் அந்த கால சூழ்நிலைகள் இயேசு கிறிஸ்து பிறப்பை, ராஜா ஒருத்தர் வராது, அவர் பிறக்கப்படாதுன்னு சொன்னாங்கன்னா, அப்போ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் எல்லாத்தையும், ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் தொற்று போட முடியாது. அப்போ அவர் வரவேற்பதற்கு யார் தயாராக இருந்தார்? அப்போ ஆட்சி செஞ்ச அரசரும் தயாராக இல்லை, அங்கிருந்த மக்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயாராகலை. இயேசுதான் கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் அவர் வருகிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஏழ்மையின் கோலமான தெய்வ பிள்ளையாய் இருக்கிறார். ஏழ்மையின் கோலம் வருகிறவர் ஏழ்மையானவர். ஏன் இந்த ஏழ்மை? எதனால் இந்த ஏழ்மை? நம்ம நினைச்சு பார்ப்போம். நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல. நான் அடிக்கடி யோசிக்கிறது, இயேசு கிறிஸ்து ஒருவேளை ஒரு ராஜா வீட்டில் பிறந்திருந்தா அந்த ஊரில் இருக்க மக்கள் மாத்திரம்தான் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவேளை ராஜா வீட்டில் பிறந்திருந்தா இந்த பாடுகள் வந்திருக்க மாட்டார். வந்திருக்கலாம் ஒருவேளை, சிலுவை பாடு இல்லாமல் இன்னொரு ராஜ்யம் வந்து அவர் ராஜ்யத்தை அழித்து அவர் அடிமை கொண்டு போய், ஆனால் அந்த காரியம் விடுதலைக்குரிய காரியம், பாவத்திலிருந்து விடுதலைக்குரிய காரியமாக அந்த காரியம் இருந்திருக்காது. மாறாக தன்னையே இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுத்து ஒரு ஏழ்மையான காரியம், ஏழ்மையான மனிதன். நம்ம பார்க்குறோம் உலகத்தில் பணக்காரன், பெரிய அந்தஸ்து உள்ளவர்கள் எது செஞ்சாலும் அரசாங்கமும் சரி, அரசாங்கத்தை சார்ந்திருக்கவும் சரி, அதை அசால்ட்டாக விட்டுருவாங்க, அவன் மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனால் ஒருவன் ஏழ்மையாக இருக்கிறவன் ஒரு தவறை செய்துவிட்டால் என்னமோ அந்த தவறை அவன் மட்டும்தான் செய்த மாதிரி, அவனால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கிற மாதிரியும் ஒரு பின்பத்தை உருவாக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்து பிறப்பின் மூலமாய் அவருக்கும் வந்து, அவர் ஏழ்மையாய் பிறந்தபடினாலே இவன் யூதர்க்கென்று ராஜா என்று அவரை ஏழ்மை செய்தார். அவர் ஏழ்மையாய் பிறந்ததினாலே மரியாளின் மகன் என்று அவரை கீர்த்தனமாக பேசினார். அவர் ஏழ்மையான குலத்திலே பிறந்தபடினாலே இவன் தச்சன் தானே, இவன் கலிலேயன் தானே, இவன் ஆசிரியத்து ஊழல்காரன் தானே என்று அவரை அவமானம். இதே ராஜா வீட்டு பிள்ளையா பிறந்தா மனசுக்குள்ளத்துக்கு வாயிலை தவிர எப்படி முகத்துக்கு நேரம் சொல்லியிருப்பாங்களா? அப்ப ஏழ்மையாய் இருப்பது ஆண்டவருக்கு பிரியமானது.
ஏழ்மைனா ஏழை யாரு? நம்ம ஏழ்மைனா ஏழை நினைச்சோம். ஏழை கிடையாது. தாழ்மையாக எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக தன்னையே அவர் வெறுமையாக்கி எல்லா விதமான காரியத்தையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஏழ்மையின் பலமாய் அவர் வந்தார். நம்ம ஸ்கூலில் படிக்க வைக்கிற நம்ம பிள்ளைங்களை, கூட படிக்கிற பிள்ளைங்க பெரிய வீட்டு பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க எப்படி இருக்குங்க? அந்த வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்குன்னு நினைக்கும். ஏன்? ஏன்னா நம்ம பிள்ளைங்கள்ட்ட இல்லை, அந்த பிள்ளைங்கள்ட்ட இருக்கு. அதே மாதிரி அப்படிப்பட்ட அந்த பெரிய வீட்டு பிள்ளைங்க அவங்களுக்கு சில காரியங்கள் தெரியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, பணக்கார வீட்டு பிள்ளையாக இருக்கிறதுனால எது வேணாலும் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இழந்து கொள்வதற்கு, அதை விட்டு விடுவதற்கு மனசு வருமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அப்போது வருகிறவர் எளிமையானவர், அவரை போல நாமும் எளிமையாக இருக்க வேண்டும். அதனால தான் அவர் பிறப்ப எளிமையாக இருக்கு. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் மாத்திரம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ ஆடம்பரமாக இருக்கிறோம். வருகிறவர் எளிமையானவர். யோவான் போல நம்ம கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரே வருகிறவர் நீதானா என்று கேள்வி கேட்கிறோம் வச்சுக்கிறேன். அவர் எளிமையானவராக இருக்கிறார். அவரை போல நாம் எளிமையாக இருக்கிறோம். சிந்திப்போம். இரண்டாவதாக அவர் மணவாளனாய் வருகிறார். மணவாளனாய் வருகிறார். நம்ம பார்க்கலாம், லூக்கா எழுதிய சுவிசேஷத்துல பார்க்குறோம், 10 கன்னிகைகளை குறித்து. யாருக்காக வெயிட் பண்ணாங்க? மணவாளனுக்காக. அந்த மணவாளன் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அந்த தாமதத்தை யாரும் சரியாக யூஸ் பண்ணிக்கல. யார் அதை சரியாக யூஸ் பண்ணிக்கல? 5 பேர் புத்தி இல்லாதவங்க அந்த தாமதத்தை சரியாக யூஸ் பண்ணிக்கொள்ளவில்லை. ஏன்? அவர் வரத்து லேட் ஆகிடுச்சுல்ல, எண்ணெய் இல்லைல்ல, எண்ணெயை போய் என்ன பண்ணியிருக்கலாம்? அப்போ போய் வாங்கி தந்துருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாமே ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு நடப்பில் தூங்கிட்டாங்க எல்லாரையும் போய். அப்போது அந்த மணவாளன் வந்து விட்டால், அவர் வராத சத்தம் கேட்டோனையும் அப்போ கிளம்பி போய் என்ன வாங்க போகிறாங்க? அவங்களுக்கு ஒரு காலக்கெடு இருந்தது, தாமதம் இருந்தது. ரிலீஃப் ஆஃப் பிரீத்திங் டைம், மூச்சு விடுவதற்கான நேரம் இருந்தது. அது மூச்சு விடுவதற்கான நேரம் எவ்வளோ கடினமான ஒன்று என்று எல்லாத்துக்கும் தெரியும் வார்த்தை. மூச்சு விடுவதற்கான நேரம் அவர்களுக்கு இருந்தது, ஆனால் அவர்கள் அதை அசட்டை பண்ணினார்கள். அவர்கள் அந்த நேரம் கூட தயாராகவில்லை. அவர்கள் சென்றார்கள், கேட்டார்கள், கிடைக்கவில்லை. திரும்பி வந்து பார்க்கும் பொழுது மணவாளன் தயாராக இருந்தவர்களை கல்யாண வீட்டுக்குள்ளாக அழைத்து சென்றார். கதவு அழைத்து. வருகிற மணவாளன் எதை எதிர்பார்க்கிறார்? நம்மிடத்தில் எது எதிர்பார்க்கிறார்? நாம் தயாராக இருக்கிறோமா? அதுதான் யோவான் கேட்கிறாரு. நாங்கள் தயாராக இருக்கோம், ஆனால் வர்றது நீங்க தானா? நான் இத்தனை நாளாக செஞ்ச ஊழியம் உமக்காகத்தானா? நான் இத்தனை பேருக்கு அவங்க செஞ்ச தப்பை உணர்த்தினே, அது உமக்காகத்தானா என்ற ஒரு தயார் நிலையை அவர் தயாராக இருந்தபடினாலே யோவான் கேட்ட கேள்விக்கு இயேசு நம்ம படித்த மத்திய புத்தகத்தில் பின்னாடி படிக்கும்போது போய் சொல்லுங்க, என்ன பண்ணுறாங்க? குருடர்கள்லாம் கண்ணு கிடைக்குது, பார்வை கிடைக்குது, காது கேட்காதவங்களுக்கு காது கேட்குது, பேச முடியாதவங்க பேசுகிறான், நடக்க முடியாதவங்க நடக்கிறான், சுகவீனமாக இருக்கிறவங்க சுகம் பெறுறான். சுவிசேஷம் எல்லாத்துக்கும் அறிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் யார்? யோவான் யாரு? ஆயத்தம் பண்ணப்பட வந்தார். அப்போ அந்த மணவாளன் நமக்கு வருவதற்கான தாமதம் ஏற்படும்போது அப்பயாவது நம்ம ஆயத்தப்பட்டு மணவாளனாய் அவர் வருகிறார். ஆயத்தமாக இருந்து அவரோடு கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலும் கழுதையின் குட்டி ஆகிய மரியின் மேலும் அவர் வருகிறார்.
கோவேரி கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு வருகிறார். உன்னதத்திலே ஓசனா ஓசனா என்று அவர்கள் சொல்கிறார்கள். தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா என்று மக்கள் அனைவரும் ஆர்ப்பரித்தார்கள். அவர் ராஜாவாக வருகிறார், வெற்றி செலுத்துகிற ராஜாவாக. கழுத குட்டி மேல மரியின் மேல வர அந்த ராஜா வருவாங்க. எதை அது காட்டுகிறது என்றால் வெற்றியை காட்டுகிறது. போருக்கு சென்று வெற்றியோடு திரும்ப வருகிற ராஜா கோவேரி கழுதையின் மேல் தான் ஏறி வருவாங்க அவங்க ராஜ்யத்துக்குள்ள. அதை தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. நான் வெற்றி சிறக்க போகிறேன். எதற்காக இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டேனோ, எதற்காக நான் வந்திருக்கிறேனோ அவைகளை நிறைவேற்றப் போகிறேன். நான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கப் போகிறேன், பாவங்களை கழுவப் போகிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை, அப்படிப்பட்ட வெற்றி சிறந்த ராஜாவை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். மார்ட்டின் லூத்தர் மிக அழகா சொல்றாரு, glory to God alone. நம்ம எத்தனை பேர் இந்த திருச்சபையில glory to God alone வாழும்? எண்ணிப்பாங்க. glory to God alone. மார்ட்டின் லூத்தர் அவரை சார்ந்து அவருடைய கொள்கைகளை பிடித்து வளர்க்கப்பட்ட இந்த திருச்சபையில கடவுளுக்கு மாத்திரமே மகிமை என்று எத்தனை பேர் வாழ்கிறோம்? வருகிற இந்த ராஜாவை, வெற்றி சிறக்க வருகிற இந்த ராஜாவை, அவரை மாத்திரமே மகிமைப்பட, அவரை மாத்திரமே நாம் புகழ, அவரை மாத்திரமே நாம் ஸ்தோத்தரிக்க எத்தனை பேர் இந்த வருகை நாட்களை நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? வெற்றி சிறக்க வருகிறார், நம்மை அழைத்துக் கொள்ள வருகிறார். நாம் தயாராக எளிமையின் ரூபமாய் வருகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையை எளிமையான வாழ்க்கையை வாழ்வோம். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, குற்றங்கள் குறைகளை மன்னிக்கும்படியாக அவர் வருகிறார். அவரை ஏற்றுக்கொண்டு எளிமையாக, தயாராக, ராஜாவுக்கு மாத்திரமே மகிமை செலுத்துகிறதாக நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அவருடைய வருகைக்காக காத்து கொண்டு ஆயத்தமாக, தாமதமாகும் பொழுதாவது நம்மை நாமே தயார் செய்து கொள்வோம், திருத்திக் கொள்வோம், ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே திருவசங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்காமாக ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த இனிமையான நாளிலே தேவரே உங்களுடைய வருகையை குறித்து எங்களுடைய இளைஞர் இயக்கத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்கும், கிறிஸ்துவை பற்றி விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கும், கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்களுக்கும் தெரிவிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி நன்றி சொல்லி, இந்த 2025ஆம் ஆண்டிலே தேவரில் எங்களுடைய ராஜாவாகிய தேவன், எளிமையின் கோலமாய் வருகிற தேவன், எங்களுடைய மணவாளனாய் வருகிற தேவனை ஆண்டவரை அவருடைய வருகையை எதிர்பார்த்து வருகைக்காக காத்திருந்து எங்களை நாங்களே தாழ்த்தி உம்மிடத்திலே ஒப்படைக்கிறோம். எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்தி உம்மிடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். உண்மை மட்டுமே மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்து, உலகத்திற்காக அல்ல, உலக பேருக்காக அல்ல, உலகத்திற்கு மாயமான மனிதர்களுக்காக, மாயமான வார்த்தைகளுக்காக, நித்திய காலமாக உண்மையும் உத்தமமான எங்களுடைய தேவனுடைய வார்த்தைக்காக தேவனை நாங்கள் ஆயத்தத்துடன் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ்வதற்கு துணை நீரே கூட இருந்து மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், பரிசுத்தாவியானவர் அன்பிலும் பாதுகாப்பு வழிநடத்திலும் பராமரிப்பு துணையும் நம்மோடு, நம் குடும்பத்து மக்களோடு, விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நாம் அனைவரும் அவருக்காக ஆயத்தமாக எளிமையானவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும், கடவுளை மாத்திரமே மகிமைப்படுத்த, கடவுள் தாமே நம்மையும் நம் குடும்பத்தின் மக்களை நம்மை சார்ந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு அழகான வாய்ப்பை வழங்கின எங்களுடைய இளைஞர் இயக்க பொதுச் செயலாளர் ஜி ஜோஷுவா நிமலன் அவர்களை எங்களுடைய விருந்தினர் உற்சவத்தின் சார்பாக, சபை ஒரு சார்பாக, சபை மக்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அழகான வாய்ப்பை அவருக்கு நன்றி. அவருடைய ஊழியர்கள் தொடர்ந்து நன்முறையில் சிறந்து விளங்க நாங்கள் அனைவரும் ஜெபித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜெனரல் செக்ரட்டரி இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார்.